தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் தற்போதைய நிலை வரும் முக்கிய பிரச்சனைகளை குறித்து இந்த காணொலி பேச இருக்கின்றது. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பெல் பட்டனை அழுத்திவிட்டு வாருங்கள் காணொலியை தொடரலாம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் டிஎன்பிஎஸ்சி தற்போது நிலை வரும் முக்கிய பிரச்சனைகளை குறித்து தான் இந்த காணொலி பேசுகின்றது. தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. குரூப் 2/2A பிப்ரவரி 8, 2026 அன்று திட்டமிடப்பட்டு குரூப் 2 மற்றும் 2A முதன்மை தேர்வுகள் மென்பொருள் கோளாறு காரணமாக தேர்வு தொடங்குவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக திடீரென ரத்து செய்யப்பட்டன. மேலும் 9000 தேர்வர்கள் இத்தேர்வு எழுதவிருந்த நிலையில் தேர்வு மையங்கள் தவறாக ஒதுக்கப்பட்டதால் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டதாக தகவல்கள் வெளியாகியன. காலி பணியிடங்கள் மற்றும் தாமதம். தமிழகத்தில் சுமார் 6 லட்ச அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளதாக DYFI போன்ற அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளன. தேர்வு அறிவிப்புகள் வருவதிலும் முடிவுகள் வெளியாவதிலும் ஏற்படும் காலதாமதம் மாணவர்களின் அரசு வேலை கனவை பாதிப்பதாக தொடர்ந்து புகார்கள் எழுகின்றன. மேலும் குரூப் 4 மற்றும் இதர தேர்வுகளில் அரசியல் சார்ந்த கேள்வி இடம்பெற்றதாக குற்றச்சாட்டுகள் எழுந்ததை அடுத்து சர்ச்சைக்குரிய கேள்விகளை எடுப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என டிஎன்பிஎஸ்சி தலைவர் அறிவித்திருக்கின்றார். மேலும் முந்தைய காலங்களில் மறையும் மை மற்றும் போலிச் சான்றிதழ் மூலம் நடந்த முறைகேடுகள் குறித்து விசாரணைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. 2024 ஆண்டுக்கான குரூப் 4 தேர்வு முடிவுகள் அக்டோபர் 28 அன்று வெளியிடப்பட்டன. இருப்பினும் இத்தேர்வில் முறைகேடுகள் நடந்ததாக கூறி ஒரு தரப்பினர் மறுதேர்வு கோரியும் போராட்டமும் நடத்தி வருவது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது. நிர்வாக குழப்பங்கள். தேர்வு மையங்கள் கடைசி நேரத்தில் மாற்றப்பட்டது மற்றும் ஒரு மையத்தில் 300 பேருக்கு மட்டுமே வசதி இருந்தும் 1000 பேர் வரை வரவழைக்கப்பட்ட நிர்வாக குளறுபடி பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று செய்திகள் கூறுகின்றது. பிப்ரவரி 8, 2026 அன்று ரத்து செய்யப்பட்ட டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A முதன்மை தேர்வுகள் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 மீண்டும் எப்போது நடக்கும் என்பது குறித்து அதிகாரப்பூர்வ விவரங்கள் இதோ. பிப்ரவரி 8 அன்று தள்ளி வைக்கப்பட்ட தேர்வுகள் வரும் பிப்ரவரி 22, 2026 அன்று நடைபெறும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போதைய கால அட்டவணை ஏற்கனவே பிப்ரவரி 22 அன்று திட்டமிடப்பட்டிருந்த பொது தேர்வு, ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2 மற்றும் தமிழ் தகுதி தேர்வு ஆகியவை மாற்றமின்றி அதே நாளில் நடைபெறும் என டிஎன்பிஎஸ்சி அறிவித்திருக்கின்றது. புதிய ஹால் டிக்கெட். தேர்வர்களுக்கான புதிய ஹால் டிக்கெட்டுகள் வரும் பிப்ரவரி 13, 2026 முதல் டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தில் வெளியாகும் என்று தகவல்கள் கிடைத்திருக்கின்றது. பழைய ஹால் டிக்கெட்டை பயன்படுத்தாமல் புதிய ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்வது அவசியமாகும். அறிவிப்பு முறை. தேர்வு தேதி, தேர்வு மையம் போன்ற விவரங்கள் தேர்வர்களுக்கு தேர்வு நடப்பதற்கு 15 நாட்களுக்கு முன்பே குறுஞ்செய்தி, SMS மற்றும் மின்னஞ்சல் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் என்று செய்தி கிடைத்திருக்கின்றது. மென்பொருள் கோளாறு காரணமாக தேர்வு மையங்கள் தவறாக ஒதுக்கப்பட்டதால் சுமார் 9000 தேர்வர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் இந்த தள்ளிவைப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. புதிய ஹால் டிக்கெட் பதிவிறக்கம் செய்வது எப்படி என்பது குறித்து பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சியின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பிப்ரவரி 13 முதல் புதிய ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்யலாம். இணையதளம் tnpscexam.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும். OTR லாகின், ரிஜிஸ்டர் யூசர் பதிவு செய்த பயனர் என்பதை தேர்வு செய்து உங்கள் பயனர் ஐடி மற்றும் கடவுச்சொல்லை உள்ளிடவும். பதிவிறக்கம். உங்கள் கணக்கில் டவுன்லோட் ஹால் டிக்கெட் என்ற பகுதிக்கு சென்று குரூப் 2/2A முதன்மை தேர்வுக்கான புதிய ஹால் டிக்கெட்டை தரவிறக்கம் செய்ய வேண்டும். சரிபார்த்தல். புதிய ஹால் டிக்கெட்டில் உங்கள் தேர்வு மையம், சென்டர் மற்றும் அமர்வு சீசன் மாற்றப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். தேர்வர்கள் எவ்வாறு தயாராக வேண்டும்? மீதமுள்ள இந்த 2 வார காலத்தை மிகவும் புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள் என்று தகவல்கள் நாம் தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். திருப்புதல், ரிவைசன். புதிய விஷயங்களை படிப்பதை தவிர்த்து ஏற்கனவே படித்த பாடங்களை மீண்டும் திருப்புதல் செய்யுங்கள். குறிப்பாக தமிழ் தகுதி தேர்வு பேப்பர் 1 மற்றும் முதன்மை தேர்வு பேப்பர் 2 பாடத்திட்டத்தை ஒருமுறை சரிபார்க்கவும். எழுத்து பயிற்சி. முதன்மை தேர்வை பொறுத்தவரை எழுத்து வேகம் மிக முக்கியம். எனவே தினமும் 2 மணி நேரம் மாதிரி தேர்வுகளை எழுதி பார்க்கவும். நிர்வாக குழப்பங்களை மறத்தல். கடந்த முறை நடந்த குளறுபடிகள் மன அழுத்தங்களை தரலாம். ஆனால் தற்போது தேர்வு வாரியம் பிழைகளை சரி செய்து வருவதால் முழு கவனத்தை படிப்பில் செலுத்தவும். ஆவணங்கள்.
தேர்வு நாளன்று புதிய ஹால் டிக்கெட் மற்றும் ஒரு அசல் அடையாள அட்டை, ஆதார் அல்லது ஓட்டர் ஐடி கையில் வைத்திருப்பது உறுதி செய்யவும். பிப்ரவரி 13 ஹால் டிக்கெட் வெளியானதும் அதில் ஏதேனும் மாற்றங்கள் இருந்தால் அல்லது தொழில்நுட்ப உதவி தேவைப்பட்டால் உடனடியாக தெரிவிக்க வேண்டிய இடம் எதுவென்றால் பின்வருமாறு நீங்கள் தெரிவிங்கள். தேர்வு மைய ஒதுக்கீடு, ஹால் டிக்கெட் பதிவிறக்கம் அல்லது தேர்வு தொடர்பான புகார்கள் இருந்தால் நீங்கள் நேரடியாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் TNPSC உதவி மையங்களை தொடர்பு கொள்ள வேண்டும். நீங்கள் அணுக வேண்டிய வழிகள் இதோ. கட்டணமில்லாத தொலைபேசி 1840190958 காலை 10 மணி முதல் மாலை 5:45 மணி வரை தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் முகவரி: உங்கள் புகார்களை helpdesk@tnpcexam.in அல்லது contact@tnpsc@gmail.com என்ற முகவரிக்கு அனுப்பலாம். மின்னஞ்சல் அனுப்பும்போது உங்கள் பதிவு எண் மற்றும் தொலைபேசி எண்ணை குறிப்பிட மறக்காதீர்கள். நேரடி தொடர்பு: சென்னையில் இருப்பவர்கள் தேர்வாணைய அலுவலகத்தை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். TNPSC சாலை, பூங்கா நகர், சென்னை 6,03,000 மெமோரியல் ஹால் அருகில் என்பது குறிப்பிடத்தக்கது. இணையதள உதவி: TNPSC குறைதீர்ப்பு மையம் பக்கத்தின் வழியாக உங்கள் கருத்துக்களை பதியலாம். குறிப்பு: பிப்ரவரி 13 ஹால் டிக்கெட் வந்தவுடன் அதில் உங்கள் புகைப்படம் அல்லது தேர்வு மையம் தவறாக இருந்தால் உடனடியாக மேலே உள்ள எண்களை தொடர்பு கொள்வது நல்லது. இந்த காணொலி உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். மீண்டும் ஒரு கல்வி காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.